உருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. 5வது அத்தியாயம். துங்கத்வஜன் என்ற மன்னன் தன்னை மீறிய சக்தி படைத்தவர் எவரும் இல்லை என்ற கர்வத்துடன் அரசு நடத்தி வந்தான். ஒரு நாள் அவன் கொடிய மிருகங்களை வேட்டையாட வனத்திற்கு சென்றான். பல மிருகங்களை வேட்டையாடிய களைப்பில் ஒரு ஆலமரத்தின் அடிவாரத்தில் தங்கி சற்று ஓய்வெடுத்தான். அங்கு ஆயர்குல பெண்கள் மிகவும் பக்தி சிரத்தையுடன் சத்யநாராயண பூஜை செய்வதை கண்டான். பூஜை முடிந்த பின் அவர்கள் முதலில் பிரசாதத்தை ஆலமரத்தடியில் களைப்புடன் அமர்ந்திருந்த அரசனுக்கு அளித்தனர். அரசன் அந்த பிரசாதத்தை அலட்சியப்படுத்தி தனக்கு வேண்டாம் என்றான். பின் நாட்டிற்கு வந்ததும் அவனுக்கு துயர செய்தி காத்திருந்தது. அவன் பிள்ளைகள் அனைவரும் இறந்து விட்டனர். மனைவியையும் இழந்தான். செல்வங்கள் அனைத்தையும் இழந்தான். மிகவும் வேதனை அடைந்த அவன் தான் சத்யநாராயண பூஜை பிரசாதத்தை உண்ணாமல் அலட்சியப்படைய விளைவே இது என்று எண்ணி காட்டருகே உள்ள ஆலமரத்திற்கு சென்றான். அங்கு உள்ள மக்களை வேண்டி சத்யநாராயண பூஜையை தானும் அவனும் சேர்ந்து செய்வதாக கூறி பக்தி சிரத்தையுடன் பூஜையை செய்து முடித்தான். பின் இழந்த ராஜ்யத்தையும் மனைவி பிள்ளை செல்வனை பெற்று சந்தோஷம் அடைந்தான். அப்பொழுது முதல் அவன் ஒவ்வொரு பௌர்ணமி காலத்திலும் சத்யநாராயண பூஜை செய்து மக்களுடன் இன்பமாக அரசாட்சி நடத்தினான். ஆகையால் இந்த சத்யநாராயண பூஜையை பக்தி சுத்தியுடன் செய்து பின் இந்த கதையை படிப்பவர்களுக்கு இந்த கலியுகத்தில் சத்தியமாக ஏழ்மை விலகும். ஸ்ரீமன் நாராயணின் பரிபூர்ண அனுகிரகம் கிடைக்கும். விரும்பிய அனைத்தும் கிடைக்கும். சிறை தண்டனை பெற்றவன் விடுவிக்கப்படுவான். சந்ததி பாக்கியம் பெறுவான். சகல ஐஸ்வர்யமும் கிடைக்கும். இதில் ஐயமில்லை என்று சூத பௌராணிகர் சொன்னார். இந்த கதையை படிப்பவர்களின் பாவம் விலகும். எப்பிறவியிலும் பகவானின் பரிபூரண அருள் கிடைக்கும். உதாரணமாக சதானந்தர் என்ற அந்தனர் குசேலனாக பிறந்து ஸ்ரீ கிருஷ்ணரின் அருள் பெற்றார். விறகு விற்பவன் குகனாக பிறந்து ஸ்ரீராமரின் அருள் பெற்றார். உல்காமுகன் என்ற அரசன் ஸ்ரீராமருடைய தந்தையாகவும் பாகியம் பெற்று நற்கதி பெற்றான். இவ்வாறாக எப்பிறவியிலும் நம்மை காக்க வல்லது இந்த சத்யநாராயண விரதம். இதை மேற்கொண்ட அனைவரும் நற்கதி அடைவர். விரதம் மேற்கொள்ளும் சக்தியேற்றவர்கள் இந்த கதையை படித்து புண்ணியம் பெறலாம். இவ்வாறாக ஸ்ரீ சத்யநாராயண விரத மகிமையை சொல்லி முடித்தார் சூத பௌராணிகர். ஓம் நாராயணாய வித்மகே வாசுதேவாய தீமகி தன்னோ விஷ்ணு பிரச்சோதயாத். ஓம் நமஸ்தேஸ்து மகாமாயே ஸ்ரீவீரே சுரபூஜிதே சங்கச்சக்ர கதாஹஸ்தே மகாலக்ஷ்மி நமோஸ்துதே. நமஸ்தே கருடாரூಢே கோலாசூர பயங்கரி சர்வபாவகரே தேவி மகாலக்ஷ்மி